கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக உங்கள் மத்தியில் மோசஸ் மகேந்திரன். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் இன்று உங்களை மேன்மையாய் வைப்பார். எப்படி மேன்மையாய் வைப்பார்? நாம் மேன்மையாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேல் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். பிரியமானவர்களே, பாருங்க, நீ அறியாத ஜாதி, உன்னை அறியாத ஜாதி. நீ அறியாத ஜாதி, உன்னை அறியாத ஜாதி, இது எல்லாம் உன்னிடத்திலே ஓடி வரும். யார் நிமித்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரின் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஏன் உன்னிடத்துல ஓடி வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறது நிமித்தம் நீங்க அறியாத, உங்களை அறியாத ஜாதிகள் உங்களிடத்திலே ஓடி வரும் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை இன்னைக்கு நாம் அறியாத, நாம் எட்டாத காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம், ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாமல் இருக்கலாம். காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை மேன்மையாய் வைத்திருக்கிறாரா? அப்ப மேன்மைப்படுத்தி இருந்தால்தான் நீங்கள் அறியாததும் உங்களை அறியாத காரியங்களும் உங்களை தேடி வரும். யார் நிமித்தம் என்று சொன்னால், கர்த்தரின் நிமித்தம். எப்படி என்று சொன்னால், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பது நிமித்தம். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக சில காரியங்களை குறித்து, அது வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஸ்தோத்திரம், இல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு கை கூடவில்லை, இந்த காரியங்கள் ஸ்தோத்திரம் நம்மளை தேடி வரவில்லை, இல்லை நம்மளாலையும் தேடி போக முடியவில்லை என்று சொல்லி, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அப்ப இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் வரல, இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாரா? வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ அறியாததும் உன்னை அறியாத ஜாதிகளை உன்னிடத்தில் வர வைப்பேன். எப்படி? உன்னை நான் மேன்மைப்படுத்தி. அப்போ நம்மளை மேன்மைப்படுத்தினது நிமித்தம்னா இதெல்லாம் நம்மளை தேடி வரும். அது படிப்பு காரியங்களா இருக்கட்டும், வேலை காரியங்களா இருக்கட்டும், இல்ல ஆசீர்வாதமான காரியங்களா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் அதை நம்மளை தேடி வர வேண்டும் என்று சொன்னால், நாடி வர வேண்டும் என்று சொன்னால், நாம மேன்மையாய் கர்த்தர் வைச்சிருக்கணும் நம்மள. பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். யார் அந்த நபர் என்று சொன்னால், தாவீது. அந்த தாவீது எப்படி ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், எப்படி இருந்த தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். முன்பு பார்க்கிறோம், தாவீது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய தகப்பனாரால, தன்னுடைய சகோதரனால ஒதுக்கப்பட்ட தாவீது. ஆடுகளை மேய்ப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தன் அருகே வரும்போது அவரிடத்தில் ஒரு நாற்றம் அடிக்கும். அப்போ ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீது, தள்ளப்பட்ட ஒரு தாவீதை கர்த்தர் ராஜாவாக மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். எப்படி ராஜாவாக மேன்மைப்படுத்தினார்?
ஸ்தோத்திரம். எதற்காக ஆண்டவர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார்? எதற்காக தாவீதை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீது தன் ஆடுகளுக்காக அங்கே சிங்கத்தையும் கரடியையும் அதன் வாய்களை கிழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆடுகளுக்காக பரிதவித்த தாவீது. வனாந்தரத்துல என்ன 10 பேர் 15 பேர் இருப்பார்களா அப்படின்னா கிடையாது. ஒரே நபர், ஒரே தாவீது, ஒரு சிறிய தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன் ஆடுகளை பீறி போட வந்த சோத்திரம் கரடியையும் சிங்கத்தையும் அதன் வாய்களை கிழித்து கொன்று போட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும், அங்கே ஸ்தோத்திரம் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய காரியத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? பலவீனம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒரு சோர்வு வந்தா எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவரை வைராக்கியமாய் தேடுகிறோமா? நம்ம இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, தாவீது அங்கே தன் ஆடுகளுக்காக தன்னை எதிர்நோக்கி வந்த, ஆடுகளை பீறி போட வந்த, கொன்று போட வந்த அந்த சிங்கத்தையும் கரடியும் வாய்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை நாம் எதிர்நோக்கி நிற்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாய்க்காமல் போனாலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற வைராக்கியம் நம்மளுக்குள்ளாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்கிற வைராக்கியம் நம்மளுக்குள்ளாய் இருக்க வேண்டும். பாருங்க, தாவீதுக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தது நிமித்தம் தான் அங்கே அவன் வாய்களை கிழித்து கொன்று போட்டான். இங்க ஆடுகளுக்காக பரிதவிக்கிறான். இங்கே பார்க்கிறோம், அங்கே கோலியாத் என்கிற ஒரு மனிதன், கோலியாத் என்கிற ஒரு மனிதன் 9 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சவுல் ராஜா கூட பயந்து கொண்டிருக்கிறான். எப்படி இந்த கோலியாத்தை நாம் வீழ்த்த போகிறோம்? பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பலவீனத்தை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, தடைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம். எப்படி நாம் இதை ஜெயம் கொள்ள போகிறோம்? எப்படி இந்த காரியத்தில் நாம் மீண்டு வரப்போகிறோம்? எப்படி இதை நாம் மேற்கொள்ள போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உன் தேவன், திகையாதே, கலங்காதே என்று சொல்லி சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, செங்கடலை 2ஆய் ஆண்டவர் பிளந்தார். அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தன் சொந்த கண்களாய் பார்க்கிறார்கள். பார்த்தும் கூட செங்கடலை பார்த்த உடனே பயம் வந்து விட்டது. அதே போலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சோதரம் அநேக அற்புதங்களை கண்டும் கூட கோலியாத்தை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு. எப்படி இவனை நாம் மேற்கொள்ள போகிறோம்? நம்ம கிட்ட யாருங்க இருக்காங்க? பராக்கிரமசாலி, ஓ கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்து பயந்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, தாவீது, ஒரு சிறிய தாவீது வரான். அந்த சிறிய தாவீது சொல்றான், நான் அவனை வீழ்த்துறேன்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, அங்க சவுல் ராஜா சொல்றாரு, உன்னால முடியாது, ஏன்னா நீ யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்படவில்லை. பலவீனங்களை மேற்கொள்வதற்கு, பாடுகளை மேற்கொள்வதற்கு, உபத்திரங்களை மேற்கொள்வதற்கு நாம ஒன்றும் பழக்கவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளோடு இருந்தா போதும், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி வைத்தால் போதும், அந்த வைராக்கி நம்மளுக்குள்ள இருந்தா போதும். ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம பெருசா போய் பெரிய யுத்த களத்துல போய் நம்ம கத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வேதத்தை நாம் ஒழுங்கா தியானித்தா போதும், அவருடைய சமூகத்துல காத்திருந்தா போதும், அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தா போதும், அவருடைய சமூகத்துல காத்திருந்து துதித்தா போதும், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். பிரியமானவர்களே, பாருங்க, சவுல் சொல்றான், உன்னால முடியாது,
நீ யுத்தத்திற்கு பழக்கரிக்கப்படல. அவனோ உயரமான மனிதன். ஆமா, பிசாசானவன் உயரமானவன் தான். பிசாசானவன் கொண்டு வருகிற வியாதிகள் உயரமானது தான், பலவீனங்கள் உயரமானது தான். ஆனா அதை விட உயரமானவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனோட உயர்ந்தவர் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். அவர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, அவரை நீங்க விசுவாசித்து பாருங்க. கோலியாத்தனை யார் வந்தாலும் நம்மளால வீழ்த்த முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, உன்னால முடியாதுன்னு சொன்னான். ஆனா தாவீது கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமாய், தாவீது கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமாய் ஒரே ஒரு கல்லு தான், நிறைய கல்லும் கிடையாது, அதுவும் பெரிய கல்லு கிடையாது, ஒரே ஒரு சின்ன கல்லை கொண்டு அங்கே ஸ்தோத்திரம் கெர்ச்சித்து கொண்டிருந்த, நிந்தித்து கொண்டிருந்த, இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். பாருங்க, அப்ப இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அங்க தன் ஆடுகளுக்காக, இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அங்க ஆடுகளுக்காக சிங்கத்தையும் கரடியையும் அதனுடைய வாய்களை கிழித்து ஸ்தோத்திரம் கொன்று போட்டு தன் ஆடுகளை பாதுகாத்தான். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருந்த, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த, திகிலை உண்டு பண்ணி கொண்டிருந்த, நிந்தித்து கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தான். அருமையானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் தாவீதினிடத்திலே பார்த்தார். இதைத்தான் ஆண்டவர் பார்த்து சோதரம் ஆண்டவர் அங்கு தாவீதை ராஜாவாக உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை, என்னுடைய படிப்புல ஒரு உயர்வு இல்லை, வேலையில ஒரு உயர்வு இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை. சோத்திரம். நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை தேடுகிறோமா? துதிக்கிறோமா? அவருடைய வேதத்தை தியானிக்கிறோமா? சோத்திரம். நாம தாவீதை போல நமக்கு விரோதமா எழும்புகிற காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிறோமா? அதை வெல்ல நம்மளால முடிகிறதா? பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், நம்மளோட இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைத்து அதை எதிர்கொண்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினார்ன்னு சொன்னா நீங்க அறியாத, உங்களை அறியாத ஜாதிகளை உங்களிடத்திலே வர வைப்பார். நீங்க அறியாத, உங்களை அறியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இதனால் நாம் அப்படியாய் வைராக்கியமாய் இருந்து பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். பயப்படாதீங்க. ஒருவேளை சில காரியங்களை குறித்து நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கலாம், துக்கித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம ஜெபிப்போமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஒருவேளை அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒருவேளை ஸ்தோத்திரம் சில காரியங்களை குறித்து துக்கித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க சொல்லிட்டீங்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க எங்களை மேன்மையாய் வைப்பதற்கு நாங்கள் ஆண்டவரே தாவீதை போல எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும். நாங்கள் எதிர்த்து ஆண்டவரே நீங்க எங்களை மேன்மைப்படுத்தி வைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவரே சிங்கத்தின் வாய்களை கிழிக்க, கரடியின் வாய்களை கிழிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை நிர்மலமாக்க பலனை தாரும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காமலே செய்வதற்கு எங்களுக்கு பலனை தருவீராக. வார்த்தை கேட்டுக்கொண்டு துக்கித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒருவேளை வேலை குறித்து, படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக,
ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.